வெல்கம் டு கோகுல் கிச்சன். இன்றைக்கி நான் செய்ய போகிறது காலிஃப்ளவர் கிரேவி. இது சப்பாத்தி, நான், ரைஸ்க்கெலாம் நல்லா சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் கிளிக் கொடுங்க. ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவரை இந்த சைஸுக்கு கட் பண்ணி பொடிசாக எடுத்துக்கோங்க. இப்போ நாம் இதை சுத்தம் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சு அதில் போட்டு எடுக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி சூடானதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த காலிஃப்ளவரை இந்த தண்ணியில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதில் நல்லா கிண்டி விட்டுடலாம் இந்த உப்போடு சேர்த்து. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த சுடு தண்ணியிலே ஒரு 5 நிமிஷம் காலிஃப்ளவர் அப்படியே இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா அதுலேருந்து வடிகட்டி காய எடுத்துக்கிறேங்க. இப்போ காலிஃப்ளவரில் நாம் மசாலா சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக சால்ட், மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை அளவு, தனி மிளகாய் தூள் 1/4 ஸ்பூன் எடுத்துருக்கோங்க. அதை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எல்லா காயிலும் நல்லா படுற மாதிரி. நாம் இதோட பச்சை வாசனை போகிறதுக்கோசரம் எண்ணெயில் போட்டு வதக்கி தாங்க செய்ய போகிறோம். இப்போ ஒரு வானலில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இப்போ மசாலா தடவி வச்சு காலிஃப்ளவர்லாம் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம மசாலா இந்த டைமில் சேர்க்கலாங்க. இப்போ சேர்த்தோம்னா நம்மளுக்கு எல்லா காயிலும் மிக்ஸ் ஆகாது. அதுக்காக தான் நம்ம கையால் நல்லா பிசைஞ்சு விட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் கூட சேர்த்தோம்னா நல்லா இருக்குங்க. அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. இப்போ இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு தட்டில் தனியாக எடுத்துக்கிறேங்க. இப்போ கிரேவி செய்ய எண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றிக்கிறேங்க. 2 கிராம்பு, பிரிஞ்சி இலை 1, பட்டை 2, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேங்க. சீரகம்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம்லாம் நல்லா ப்ரௌன் கலரில் வரட்டுங்க. அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சுக்க ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேங்க. இப்போ தக்காளியெல்லாம் நல்லா வதங்கட்டுங்க. இப்போ இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. 3 வெங்காயம், இஞ்சி, பூண்டு, ஒரு தக்காளி இதெல்லாம் அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ நாம் இது கூட சேர்த்துக்க போகிறோம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், மல்லிப்பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன், ஆச்சி சிக்கன் மசாலா எடுத்துருக்கேங்க. நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஆச்சி சிக்கன் மசாலா காரமாக இருக்காதுங்க. காரம் இதில் குறைவாக இருக்கும். நம்மளுக்கு கிரேவி கெட்டியாகவும் ஆகும், டேஸ்ட்டும் அதிகமாக இருக்குங்க. உப்பு தேவையான அளவு. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்போ வதக்கி வச்சு காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாங்க. இந்த மசாலாவோட காலிஃப்ளவர்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வைக்கலாம். இதோட பச்சை வாசம்லாம் போகும், பாதி அளவுக்கு வதங்கி வருங்க. இந்த மசாலாலாம் நல்லா கொதித்து எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருக்குங்க. இப்போ இந்த டைமில் தண்ணி 3 டம்ளர் சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா கிரேவி 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டுங்க. கிரேவியெல்லாம் கொதித்து நல்லா கெட்டியாக இருக்குங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க மல்லி தழையை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேங்க. சப்பாத்தி, நானுக்கெலாம் சூப்பரான டிஷ்ஷுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.